بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى بمحكم التنزيل العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்லநாயன் அல்லாஹுவை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் பயந்தவனாய் இன்றைய ஜும்மாவுடைய உரையின் தலைப்பாக நிர்வாக பொறுப்பு ஓர் அமானிதம் என்ற தலைப்பில் உங்களோடு ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் தெரிவு செய்யப்படுவதற்கான காரணம், இன்னும் ஓரிரு வாரங்களில் இந்த பள்ளிவாசலிலும் நிர்வாக தெரிவு இருப்பதனால் இந்த தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த தலைப்பை பேசுகிற பொழுது இன்றைக்கு எல்லா கிராமங்களிலும், கொள்கை வளர்ந்த கிராமங்களிலெல்லாம் இன்றைக்கு இந்த நிர்வாகம் என்கின்ற இந்த பொறுப்பு விஷயத்தில் மக்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றால், இந்த நிர்வாகத்தை விமர்சிப்பார்கள், இன்னொரு நிர்வாகம் புதிதாக உருவாகுவதற்கான சதித்திட்டங்களையும் தீட்டிக் கொண்டிருப்பார்கள், விமர்சித்து அங்கொரு சதித்திட்டமும் தீட்டிக் கொண்டிருப்பார்கள். இப்படியான இந்த நேரங்களில் இந்த தலைப்பு பேசப்படுகிற பொழுது சிலருடைய உள்ளங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல, என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது போல, இந்த தலைப்பை பேசுகிற பொழுது உங்களுடைய சிந்தனைகளில், எண்ணங்களில் ஷைத்தான் சில வேளைகளில் இந்த தலைப்பை பேசுவதற்கு யாரும் ஏதோ பாயிண்ட்டுகள் கொடுத்திருப்பார்கள், தகவல் கொடுத்திருப்பார்கள் என்ற சிந்தனைகளை ஷைத்தான் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருவானேயானால் அதை நீங்கள் அழித்து விடுங்கள். அப்படித்தான் பாயிண்ட் கொடுத்து பேசப்படுமேயானால் நீங்கள் செய்ய வேண்டியது, நான் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டுகிறேன் என்று நீங்கள் அல்லாஹ்விடம் பொறுப்பு சாட்டி விடுங்கள். அப்படி பாயிண்ட் கொடுத்து பேசுகின்ற ஒருவனாக நான் இல்லை என்பதையும் உங்களிடத்திலே சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த தலைப்பை பொறுத்தவரைக்கும் அப்படித்தான். பல ஊர்களில் அடிதடி போகின்ற அளவுக்கு இந்த நிர்வாக பொறுப்பு இருக்கும். நிர்வாகம் செய்கின்றவர்களுக்கு பின்னால் எத்தனையோ பேர் சதித்திட்டங்களையும் தீட்டிக் கொண்டிருப்பார்கள். அப்படியானால் இது மிக முக்கியமான ஒரு தலைப்பு, மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய ஒரு பகுதி. ஷைத்தானுக்கு எங்களுடைய உள்ளத்தில் இடம் கொடுத்து விடக்கூடாத ஒரு தலைப்பு என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த நிர்வாக பொறுப்பு என்று வருகிற பொழுது இதை ஏனைய நிர்வாக பொறுப்புகள் அல்லாமல் இந்த பள்ளிவாசலின் நிர்வாக பொறுப்பு என்பதை ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அதிகாரத்திலே வைத்திருக்கிறார். ஏனைய நிர்வாக பொறுப்புகள் எல்லாம் அது நீங்க பார்த்து கொள்ளுங்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலுடைய நிர்வாக பொறுப்பு என்றால் அதை நிர்வாகத்தை தெரிவு செய்பவன் நான் என்று இறைவன் சொல்லுகிறான். அந்த நிர்வாகத்தை தெரிவு செய்கின்றவன் நான். என்ன ஒரு இமாமை நியமியுங்கள், நீங்க விரும்பிய மாதிரி நிர்வாகத்தை செய்து கொண்டு போங்கள் என்று அல்லாஹ் விட்டுவிடவில்லை. அந்த நிர்வாக பொறுப்பு என்று வந்துவிட்டால் அதற்கு தகுதியானவர்கள் யார்? யார் இந்த பள்ளிவாசலை பொறுப்பெடுக்க வேண்டும்? யார் அந்த பள்ளிவாசலின் பொறுப்புகளை சுமப்பதற்கு தகுதியானவன்?
என்பதை அல்லாஹு தஆலா அவர்களுடைய அதாவது தகைமைகளை இறைவன் சொல்லுகிறான். இன்ன இன்ன தகைமைகள் இருந்தால்தான் நீங்கள் நிர்வாகத்திற்கு வரலாம். இந்த தகைமைகள் உங்களிடத்தில் இல்லை என்றால் நீங்கள் இந்த பொறுப்புகளை சுமந்து விட வேண்டாம், இந்த நிர்வாகத்தின் பொறுப்புக்கு நீங்கள் முன் வந்து விட வேண்டாம் என்று இறைவன் பேசுகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இந்த பொறுப்புக்கு தகுதியாக இருந்து அந்த பொறுப்பை நீங்கள் சுமக்காது விட்டால் பொறுப்புகளை இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்வார்கள் என்றால் தட்டி கழித்து விடுவார்கள். பொறுப்புகள் கொடுக்கப்படுமையானால் அதற்கு வேறு காரணங்களை சொல்லி நழுவி சென்று விடுவார்கள். சில பள்ளிவாசல்களை பொறுத்த வரைக்கும் காலாகாலத்திற்கு ஒரே நிர்வாகம் தான் உருட்டோடி கொண்டிருக்கிறது. நிறைய பள்ளிவாசல்களில் அதாவது பல வருடங்களாக ஒரு நிர்வாகம் தான் அப்படியே சுழண்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சில பள்ளிவாசல்களில் அது ஒரு குடும்ப ஆட்சி கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான அவல நிலைகளையும் பார்க்கிறோம். அன்புள்ள சோதரர்களே, இப்படியான ஒரு நிர்வாகமாக இறைவன் பள்ளிக்கு சொல்லவில்லை. ஒரு நிர்வாகம் தான் தொடர்ந்து செய்யணும் என்றோ அல்லது குடும்ப நிர்வாகம் தான் பள்ளிவாசலை செய்ய வேண்டும், இந்த ஊருக்கு யாரெல்லாம் பழமை வாய்ந்தவர்களோ இந்த ஊருக்கு யாரெல்லாம் உரித்தானவர்களோ அவங்க மட்டும்தான் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றெல்லாம் ரப்புல் ஆலமீன் சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்லுகின்ற நிபந்தனைகளை பாருங்கள். தகுதி என்ன தகைமைகள் இருந்தால் நீங்கள் நிர்வாக பொறுப்பை எடுக்க வேண்டும். என்னிடத்தில் இந்த தகைமை இல்லை என்றிருந்தால் ஒருபோதும் நானும் நீங்களும் வந்துவிடக்கூடாது. இந்த பொறுப்பு என்ற அத்தியாயத்தில் 17-18 வசனங்களில் அல்லாஹ் பள்ளிவாசலின் நிர்வாகிகளை பற்றி பேசுகிறான். எல்லோருக்கும் தெரிந்த வசனம்தான். நிர்வாக தெரிவு என்று வந்துவிட்டால் இந்த வசனங்களை சொல்லி உங்களிடத்தில் விளக்கம் செல்லாமல் யாரும் சென்றிருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு இறைவன் பள்ளிவாசலை நிர்வாகம் செய்வதற்கு இறைவன் சொல்லுகின்ற வசனங்கள் 2 வசனங்கள் தான். அந்த வசனம் 2லும் அல்லாஹு தஆலா முழுமையாக சொல்லிவிடுகிறான். பாருங்கள், முதலாவது அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாம், அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்களை நிர்வாகம் செய்கின்றவர்கள் யார் என்பதை இறைவன் பட்டியல் போடுகிறான். இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாம், அந்த பூமியில் நிறுவப்பட்டிருக்கிற எல்லா பள்ளிவாசல்களுக்கும் நிர்வாகியாக வர வேண்டுமாக இருந்தால், நிர்வாக பொறுப்பை எடுக்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், என்ன முதல் தகைமை தெரியுமா? மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு வல் யௌமில் ஆகிர் மறுமை நாளையும் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள் தான் முதல் தகைமைக்கும் அதாவது நிர்வாக தெரிவிக்கும் முதல் தகைமை உள்ளவர்கள். ஈமான் கொண்டிருக்க வேண்டும், அதே போன்று மறுமையை நம்ப வேண்டும். இந்த 2 விஷயத்திலும் நாம் தெளிவாகத்தான் இருக்கிறோம். இணை வைப்பிலிருந்து முடிந்த வரைக்கும் நாம் தூரமாகித்தான் இருக்கிறோம். இணை வைப்பு எங்களிடத்தில் இல்லை என்று நாம் சொல்லுகிறோம். அதே போன்று மறுமை நம்பிக்கையும் இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். அன்புள்ள சோதரர்களே, அல்லாஹ் இதை ஏன் சொல்ல வேண்டும்? பொதுவாக முஸ்லிம் என்றால் இந்த பண்புகள் தான் முஸ்லிமுக்கு இருக்க வேண்டும். மூமின் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்பி இருக்கணும், மறுமையினால நம்பி இருக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் தஆலா இதை ஒரு பள்ளிவாசலின் நிர்வாகிக்குரிய தகைமையாக கொண்டு வருகிறான்? முஸ்லிம் என்றால் இந்த இது இல்லாது விட்டால், இந்த ஈமான் இல்லாது விட்டால், அல்லாஹ்வை நம்புவதும் மறுமை நாளை நம்புவதும் இல்லாது விட்டால் அவன் மூமின் இல்லை, அவன் காபிர், அவனுக்கும் இந்த மார்க்கத்துக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எதற்காக வேண்டி பள்ளிவாசலை நிர்வகிக்கின்றவர்கள் அல்லாஹ்வை நம்பணும், மறுமையை நம்புகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏன் சொல்லுகிறான் தெரியுமா? இந்த அல்லாஹ்வை நம்புகிற விஷயத்தில் நாங்கள் பலவீனப்பட்டவர்கள் அல்ல. வல் யௌமில் ஆகிர் என்று இறைவன் மறுமையையும் சேர்த்து சொல்லுகிறான். மறுமையையும் சேர்த்து சொல்லுகிறான். பலருடைய பார்வைகள் அந்த வருகின்றவர்களை பார்த்து போகிறது. உரை ஜும்மா உரை என்பது அங்கிங்கு பார்க்கிற ஒரு உரை அல்ல. ஜும்மா உரையை அவதானமாக கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பக்கத்தில் இருக்கிறவனை வாய மூடியிருந்து சொல்லக்கூடாது. கையில் ஏதாவது டைல்ஸை கூட தீறிக்கொண்டு அல்லது கற்களை புறக்கி கொண்டு இருந்தால் கூட உங்களுடைய ஜும்மா பாழாகிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அப்படியானால் வேறு சிந்தனையின் பக்கம் யார் வேண்டுமானாலும் பள்ளிவாசலுக்குள் வரலாம். உங்களுடைய பார்வைகளை வேறு பக்கமாக மாற்றிவிடாமல்
அதே போன்று பேசுகிற எண்ணையும் சிந்தனைகளை சிதறடித்து விடாமல் உரையை செய்மடுக்குமாறு உங்களை பணிவன்பாய் வேண்டிக் கொள்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் அல்லாஹு தஆலா மறுமை நாளையும் நம்புகின்றவர்கள் தான் நிர்வாகத்திற்கு தகுதியானவர்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். மறுமை நாளை நம்புகிறவர்கள் என்று ஏன் இறைவன் சொல்ல வேண்டும்? அல்லாஹ்வை நம்பணும், மலக்குமார்களை நம்பணும், வேதங்களை நம்ப வேண்டும், இப்படி என்று அல்லாஹ் பட்டியல் போடாமல் எதை சொல்கிறான்? அல்லாஹ்வை நம்பணும், மறுமையை நம்புகின்றவர்கள் தான் இந்த பள்ளிவாசலின் நிர்வாகிகளாக இருக்கணும் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஏன் தெரியுமா? மறுமையை நம்புகிறவரிடத்தில் பொறுப்புகள் கொடுக்கப்பட்டால் சரியான, நாம் மறுமையை நம்புகிறோம், சரியாக நம்புகிறோமா என்பதை எம்முடைய வாழ்வின் வெளிப்பாடு உண்மைப்படுத்துகிறது, நம்முடைய செயல்பாடுகள் உண்மைப்படுத்தும். மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டுமே, மறுமையில் அல்லாஹ்வுக்கு முன்னால் போய் நின்றால் அல்லாஹ் என்னை விசாரிப்பான் என்கிற சரியான நம்பிக்கை இருந்தால் அவனிடத்தில் பொறுப்பு கொடுக்கப்பட்டால் உதாசீனப்படுத்த மாட்டான், அவனுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் நம்பிக்கை துரோகம் செய்ய மாட்டான், அவனுக்கு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டால் அவன் அசம்பந்த போக்கோடு நடக்க மாட்டான். ஏனென்றால் மறுமையில் பதில் சொல்லணும். அதனால தான் அல்லாஹு தஆலா அல்லாஹ்வை சொல்லிவிட்டு மறுமையை இறைவன் சொல்லுகிறான். இது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா எதை பற்றி எங்களுக்கு இறையச்சமாக சொல்லித் தருகிறான் தெரியுமா? எம்முடைய வாழ்க்கை சீராக வேண்டுமாக இருந்தால், தனிநபராகிய எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை சிறந்து விளங்க வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ் சொல்லுகின்ற மிக முக்கியமான உபதேசம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிற்பதை பயப்படுகிறார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிற்பதை பயப்படுகிறார்களோ என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த உணர்வு எமக்கு வர வேண்டும். ஒவ்வொரு கட்டத்திலும் நான் அல்லாஹ்வுக்கு முன்னால போய் நிற்க போகிறேன், அல்லாஹ்வுக்கு முன்னால போய் என்னை இறைவன் நிறுத்தாட்டுவான், அங்கு இறைவன் இல்லத்தில் அணு அணுவாக விசாரிப்பான் என்கிற உணர்வு நம்மை திருந்தி வாழ வைக்கும். நம்முடைய பொறுப்புகளில் உதாசீனப்படுத்துகிற மனோநிலை நமக்கு தராது. அதனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மறுமையை நம்பணும், மறுமை சரியாக நம்புகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று பாருங்கள், யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், அகிலத்தானின் இரட்சகனுக்கு முன்னால் அந்நாளில் நீங்கள் நிறுத்தாட்டப்படுவீர்கள் என்று இறைவன் எங்களுக்கு அந்த இறையச்சம் பாடத்தை போட்டுகிறான். அதனால தான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமையை நம்பிக்கை கொண்டிருக்கிற இவர்கள் தான் நிர்வாகத்திற்கு தகுதியானவர்கள். முதலாவது தகைமை இருக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். தொடர்ந்து அல்லாஹு தஆலா சொல்கிறான், வகாமஸ்ஸலாம், தொழுகையை நிலைநாட்டுகின்றவர்களாக இருக்கணும். இந்த விஷயத்தையும் பாருங்க. முஸ்லிம் என்றால் அவன் களிமா சொல்லிவிட்டால் அடுத்தது எல்லாருமே தொழுதாக வேண்டும். தொழுகையிலிருந்து விதிவிலக்கு கொடுக்கப்பட்டவனாக இருந்தால் யாராக இருக்க வேண்டும்? மாதவிடாய் பெண்ணாக இருக்க வேண்டும். அடுத்தது பைத்தியக்காரனாக இருக்க வேண்டும், அல்லது குழந்தை பேரு அந்த நிபாசுடைய காலமாக இருக்க வேண்டும், அல்லது பருவ வயதை அடையாத குழந்தையாக இருக்க வேண்டும். பருவ வயதை அடைந்து விட்டால் பைத்தியகாரன் இல்லாட்டி எல்லா ஆண்களும் தொழுதே ஆக வேண்டும், தொழுதே ஆக வேண்டும். அப்படியானால் அல்லாஹ் இங்கு நிர்வாகத்திற்கு தலைமையாக சொல்லுகிற பொழுது தொழுகையாளியாக இருக்கணும் என்று ஏன் சொல்கிறான்? எல்லாம் முஸ்லிமா பிறந்தால் எல்லாருமே தொழுதாகணும். தொழுகை விடுவதற்கு யாருக்கும் எந்த அதிக அனுமதியும் கிடையாது. அப்படியான ஒரு வணக்கத்தை அல்லாஹ் தஆலா நிர்வாகிக்குரிய தலைமையாக இறைவன் சொல்லுகிறான். நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய தகைமையை பற்றி இறைவன் பேசுகிற பொழுது தொழுகையாளியாக இருக்கணும், தொழுகையை நிலைநாட்டுகின்றவனாக இருக்கணும் என்று அல்லாஹ் ஏன் சொல்கிறான்? அன்புள்ள சோதரர்களே, எந்த காரண நொண்டி சாட்டுக்களையும் சொல்லி பள்ளிவாசலுக்கு வர முடியவில்லை என்று நீ சொல்லிவிடக்கூடாது. தொழுகையுடைய விஷயத்தில் நீங்கள் நிர்வாகிகள் அதிக கவனம் எடுக்கணும். மழையை காரணம் சொல்லக்கூடாது, குளிரை காரணம் சொல்லக்கூடாது, தலைவலியை காரணம் சொல்லவிடக்கூடாது. என்ன காரணம் சொல்லாமல் மழையோ வெயிலோ சுகையினமுற்ற நிலையிலோ நீங்கள் நிர்வாகிகள் கவனம் எடுத்து பள்ளிவாசலில் தொழுகைக்கு வர வேண்டும். அன்புள்ள சோதரர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த முஸ்லிமுக்கும் தொழுகையை கடமை என்று சொன்னால்லாம் நிர்வாகிக்கு தனியாக சொல்லுகிறான், பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். நிர்வாகி என்றால் தொழுகையை நிலைநாட்டுகின்றவனாக இருக்கணும். ஏன் தெரியுமா? அந்த தொழுகை தான் அவனை புண்ணியவானாக ஆக்கும்,
அந்த தொழுகைதான் அவனை சீர்திருந்தி வாழ வைக்கும். அந்த தொழுகைதான் அவனுடைய பொறுப்புகளில் அவனை சிறந்தவனாக இருக்க வைக்கும். அந்த தொழுகைதான் அவனுடைய பொறுப்புகளில் நீதமானவனாக செயல்பட வைக்கும். தொழுகைதான். அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிற பொழுது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், நிச்சயமாக தொழுகைதான் மானக்கேடான காரியங்கள், வெறுக்கத்தக்க காரியங்களை விட்டும் தொழுகைதான் ஒரு மனுஷனை பாதுகாக்கும், தடுக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்படியானால் நிர்வாகிகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிற நேரங்களில் பிழை நடந்துவிடக்கூடாது, மானக்கேடான காரியங்களின் பக்கம் சென்று விடக்கூடாது. நிர்வாகம் செய்ய வேண்டுமாம், தொழுகையில் சரியாக இருங்க, தொழுகையை நீங்கள் விட்டு விடாதீர்கள், தொழுகையில் அதிக கவனம் எடுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். ஏன்? இன்ன அவ்வல மா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி, ஒரு அடியானுக்கு நாளை மறுமையில் அவன் இந்த உலகில் செய்த காரியங்களில் அமல்களில் இறைவன் முதலில் விசாரிப்பது அஸ்ஸலாம், தொழுகை. அப்படியானால் இந்த உம்மத்திடத்தில் முதல் விசாரணை எது? தொழுகையை பற்றியது. அந்த தொழுகையை நாளை மறுமையில் இறைவன் முதலாக விசாரிப்பான் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். இந்த தொழுகைக்கு நிர்வாகம் சரியாக இருக்க வேண்டும். இந்த தொழுகை நிலைநாட்டுகிற விஷயத்தில் முதல் கேள்வியிலேயே நிர்வாகம் சமூகத்தை பண்படுத்துவதற்கு, சமூகத்தை வழிகாட்டுவதற்கு, சமூகத்திற்கு உபகாரங்கள் உதவிகள் செய்வதற்கு பொறுப்பெடுக்கிற நீ நாளை மறுமையில் முதல் கேள்வியில் தோற்று போய்விடக்கூடாது. இவ்வளவு பெரிய சேவையை செய்கிறாய், நிர்வாக பொறுப்பு என்பது மிகப்பெரிய சேவை. அந்த சேவையை செய்கிற நீ நாளை மறுமையில் முதல் கேள்வியிலே தோற்று போய்விடக் கூடாது. அதனாலும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நிர்வாகிகளாகிய நீங்கள் தொழுகையில் கவனமாக இருக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். அப்படியானால் 2 விடயங்களை சொல்லுகிறேன். முதலாவது பகுதி, தொழுகை இறைவன் சொல்லுகிறான் பொறுப்புகளில் சரியாக நீங்கள் பயணிப்பதற்கு, பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவதற்கு நீங்கள் தொழுகையை நிலைநாட்டணும். மாடக்கேடான காரியங்கள், வெறுக்கத்தக்க காரியங்களை உங்களுடைய நிர்வாக பொறுப்புகளில் இருக்கிற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருப்பதற்கு தொழுகையை நிலைநாட்ட வேண்டும். இவ்வளவு பெரிய சேவையை செய்துவிட்டு மறுமையில் தோத்து போகாமல் இருப்பதற்கு தொழுகை நிலைநாட்ட வேண்டும். அதே போன்று அன்புள்ள சோதரர்களும், நிர்வாகங்களை பொறுத்தவரைக்கும் சில நிர்வாகங்கள் எப்படி தெரிவு செய்யப்படுகிறது என்றால், பொருளாதாரம் படைத்தவர்கள் அந்த பொருளாதாரம் படைத்தவரை தலைவராக போட்டு விடுவார்கள். அப்படி தலைவராக போட்டால் என்ன நடக்கும்? அவர் தொழிலில் பிஸி, வியாபாரம். மாசத்தில் ஒருக்கதான் ஊருக்கு வருவார், ஊர் பள்ளியில் வந்து தொழுவாராம். மாசத்தில் ஒருக்கதான் ஊர் பள்ளியில் வந்து தொழுவாராம். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இறை மாளிகையை நிர்வகிப்பதற்கு எடுத்து விடாதீர்கள். இவங்க உங்களுக்கு தேவையற்றவர்கள், அவர்களை நீங்கள் நிர்வாகிகளாக எடுக்காதீர்கள். ஏன் தெரியுமா? மக்கள் பார்க்க வேண்டும் நீ தொழுவதை, மக்களுக்கு முன்னால் நீ தொழுகையாளியாக இருக்க வேண்டும். இது மாசத்தில் ஒருக்க வருவாராம், ஒரு கூட்டத்தை நடத்துவாராம், அவரு போயிடுவாராம். இப்படிப்பட்ட நிர்வாகிகள் அல்ல. இறைவன் எங்களுக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான பகுதி தொழுகையை நிலைநாட்டணும். மக்கள் அதை பார்க்கணும். ஏனென்றால் தொழுகின்றவர்களுக்கு மக்களிடத்தில் தனி மரியாதை இருக்கிறது. தொழுகின்றவர்கள் குறித்து பொதுமக்களிடத்தில் தனி கண்ணியம் இருக்கிறது. மழை பெய்தாலும் வெயில் அடித்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் தொழுகையை இந்த மனுஷன் விட மாட்டார். அப்படி என்று பேசுகின்றவர்களாக மக்கள் இருப்பார்கள். அவர்கள் மக்களுக்கு ஒரு கட்டளை இடுகிற பொழுது, அவர்கள் மக்களுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு செயலை சொல்லுகிற பொழுது மக்கள் அதை மனமு வந்து ஏற்றுக்கொள்வார்கள். அப்படியானால் அன்புள்ள சோதரர்களே, இது மிக முக்கியம். தொழுகை என்பது நிர்வாகிகளுக்கு மிக மிக முக்கியமானது. குறிப்பாக சகோதரர்களே, நிர்வாகிகளாக இருக்கின்றவர்கள் ஃபஜ்ர் தொழுகையிலும் இஷா தொழுகையிலும் அதிக கவனம் எடுக்க வேண்டும். ஏனைய நேர தொழுகைகளை பொறுத்தவரைக்கும் நீங்கள் வெளி கிராமங்களுக்கு, நகர்ப்புறங்களுக்கு சென்று வியாபாரம் செய்து தொழில் நோக்கமாக சென்று வருவீர்கள். ஆனால் எல்லோருமே இரவு நேரத்தில், இஷாவுடைய நேரத்தில் வீட்டில் இருப்பீர்கள். இரவு நேரத்தில், ஃபஜ்ருடைய நேரத்தில் வீட்டில் இருப்பீர்கள். இந்த 2 நேரத்திலும் அதிக கவனம் எடுக்க வேண்டும் நிர்வாகிகள். இந்த 2 தொழுகையும் குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? முனாஃபிக்குக்கு பாரமானது 2 தொழுகை, ஒன்று ஃபஜ்ர் தொழுகை, அடுத்தது இஷா தொழுகை என்றார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லிவிட்டு
தெரியுமா? லஅத்தௌஹுமா வலவ் ஹபுவம். அந்த 2 தொழுகையிலும் ஃபஜ்ருடைய நேரத்திலும் இஷாவுடைய நேரத்திலும் தொழுகின்ற அந்த தொழுகையில் இருக்கக்கூடிய நன்மையை நீங்கள் அறிந்தீர்கள் என்றால் லஅத்தௌஹுமா வலவ் ஹபுவன், தவண்டாவது வந்து விடுவீர்கள். தலைவலி நொண்டி காரணம் சொல்ல மாட்டீர்கள். மழை பெய்கிறது என்று நொண்டி காரணம் சொல்ல மாட்டீங்க. காலத்தில் பாங்கு சொல்கின்ற முறை சல்லு பி புயூத்திக்கும் என்றால் தான் வீட்டில் சொல்லணும். பள்ளிவாசலுக்கு வந்தாகணும். மலையை காரணம் சொல்ல முடியாது. நமக்கு உண்ணுவதற்கோ ஜெக்கெட் ஒன்று வாங்குவதற்கோ வழி இல்லாதவர்கள் அல்ல நாம். நமக்கு பள்ளிவாசலுக்கு வருவதற்கு, ஏன் பயணம் போவதற்கு வகையான ஜெக்கெட்டுகளை வாங்கி வைக்க முடியுமாக இருந்தால், ரெயின் கோட்டுகளை வாங்கி வைக்க முடியுமாக இருந்தால், பள்ளிவாசலுக்கு வருவதற்கு ஏன் வாங்கி வைக்க முடியவில்லை? அதற்கு கொடுக்கிற மதிப்பு அவ்வளவுதானா? அன்புள்ள சோதரர்களே, குடை எடுக்க முடியாதா? இந்த காரணங்களை சொல்லி பள்ளிவாசலுக்கு வராமல் இருந்து விடக்கூடாது. குளிராக இருக்கிறது என்றெல்லாம் சொல்லிவிடக்கூடாது. நிர்வாகிகள் எந்த நேரத்திலும் ஊருக்குள் அவர்கள் இருப்பார்களே, ஆனால் தொழுகைக்கு சப்புலே வந்து நிற்க வேண்டும். மக்கள் உங்களை பார்க்க வேண்டும். உங்களுடைய பொறுப்பில் உங்களுக்கு பக்கபலமாக மக்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் நேரத்திலும் இஷாவுடைய நேரத்திலும் அதிக கவனம் எடுக்க வேண்டும். அன்புள்ள சோதரர்களும், இதற்காக அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், தொழுகையை நிலைநாட்டுகின்றவர்களாக இருக்கிறவர்கள் தான் நிர்வாகத்திற்கு வர வேண்டும். சும்மா அந்த நேரத்துக்கு கிடைக்கிற நேரத்துக்கு பள்ளிவாசலுக்கு வந்து விட்டு போகிறது, மாசத்தில் ஒருக்க வந்து விட்டு போகின்றவர்கள் அல்ல நிர்வாகத்திற்கு தகுதியானவர்கள் என்பதையும் அல்லாஹ் எங்களுக்கு இந்த வாசகத்தின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். அதே போன்று சகோதரர்களும், பலருடைய நிர்வாகிகளின் பலருடைய நிலை என்ன தெரியுமா? உங்களுடைய கிராமங்களில் எப்படியோ தெரியாது. சில கிராமங்களில் தௌஹீத் பள்ளிவாசல் குர்ஆன் சுன்னாவை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி பல போராட்டங்களுக்கு மத்தியிலும் ஒரு பள்ளிவாசலை கட்டி அதுக்கென்று ஒரு நிர்வாகம் இப்போ எல்லாருமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. குர்ஆன் ஹதீஸ் என்றால் எவனுக்கும் பயப்படாமல் மார்க்கத்தை பேசுகிறோம், யாருக்கும் பயப்படாமல் கடமையை செய்துவிட்டு போகின்ற அளவுக்கு இருக்கிறானே. இப்ப நிர்வாகிகளுடைய நிலைமை என்ன தெரியுமா? பாப்பா இங்க வராரு, மகன் அங்க போறாரு. பாப்பா இங்க வராரு, மகன் அங்க போறாரு, அந்த பள்ளிக்கு போகிறாரு. இப்படியான இரட்டை வேடம் கொண்டவர்கள் அல்ல நிர்வாகத்திற்குரியவர்கள். இப்படி இரட்டை வேடம் போடக்கூடாது. சில நேரங்கள்ல அங்க பள்ளி வாசலுக்கு போவாங்க நிர்வாகி, இங்க எதற்காக வேண்டி இவ்வளவு போராட்டத்துக்கு மத்தியில், பல கஷ்டங்களுக்கு மத்தியில், பல இன்னல்களுக்கு மத்தியில் 2019ஆம் ஆண்டு அந்த தாக்குதலின் பின்னால் எல்லாம் எவ்வளவு சிரமங்களையும் கஷ்டங்களையும் சந்தித்திருப்பீர்கள். இப்படியெல்லாம் தியாகங்களை தாண்டியும் கொள்கையுடைய விஷயத்தில் தடம் புரண்டு நிற்கின்றவர்கள் எல்லாம் நிர்வாகத்துக்குள் எடுக்கக்கூடாது. பிள்ளை அங்க போவாராம், பாப்பா இங்கேயாம். பிள்ளைக்கு பாப்பாக்கு பிள்ளைக்கு சொல்வதற்கு வழி இல்லை. அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் தொழுகைக்கு கட்டளையிடுங்கள், ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹாம், நீங்களும் அதிலே உறுதியாக நின்று தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்படியானால் பிள்ளை அங்க போனா போகட்டும், இங்க இவர் வந்தாருன்னா இங்க சரியான கொள்கை உருவெடுக்காது, இங்கு சரியான சேவை நடக்காது. சில நேரங்களில் பிள்ளை அந்த பள்ளி வாசலுக்கு இருந்தார் என்றால் அங்கேயும் இங்கேயும் பேலன்ஸ் பண்ணி விலாங்கு மீன் மலாங்கு மீன் மாதிரி செயல்படுவார்கள். இப்படிப்பட்டவர்களும் இந்த நிர்வாகத்துக்கு வரக்கூடாது. அதே போன்று அல்லாஹு தஆலா இந்த செய்தி எங்களுக்கு தொழுகை என்கிற பகுதியை சொல்லுகிற பொழுது அவர்கள் ஜக்காத்தை கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமையை நம்புகின்றவர்களாக, தொழுகையை நிலைநாட்டுகின்றவர்களாக. நான்காவதாக அல்லாஹ் சொல்லுகிற பொழுதும் ஜக்காத் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் இதை ஜக்காத் கொடுக்குகின்ற பொருளாதாரம் படைத்தவர்கள் தான் நிர்வாகத்திற்கு வர வேண்டும் என்ற கருத்துக்களை சிலர் சொன்னாலும் அதை ஏற்க முடியாது. ஏனென்றால் அப்படியான தகைமைகள் இருந்தால், ஜக்காத் கொடுப்பதற்குரிய தகுதி இருக்கிறது என்றால் அவர் வர வேண்டும். ஆனால் இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த ஜக்காத்துடைய கடமைகளில் சரியாக நிறைவேற்றுகின்றவராக அவர் இருக்க வேண்டும். அதற்காக வேண்டி ஏழையாக இருக்கின்றவர் நிர்வாகத்துக்கு வரக்கூடாதா? அப்படியெல்லாம் சொல்லவில்லை. இதில் மிக முக்கியம், அதாவது ஏழைகளுடைய நலனில் அதிக கவனம் செலுத்துகின்றவர்களாக இருக்கணும். ஜக்காத்தை கொடுக்கணும்.
இருக்க வேண்டும். அதிலே பாருங்கள், சஅத் இப்னு ஆமிர் என்ற ஒரு நபித்தோழர், இவருடைய வரலாற்றை நிர்வாக பொறுப்பை சுமக்குகின்ற ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டும். சஅத் இப்னு ஆமிர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், இவரை பொறுத்தவரைக்கும் இவர் மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழால் வாழுகின்ற ஒரு நபித்தோழர். இவருக்கு பொருளாதாரம் வந்தாலும் இவர் எந்த பொருளாதாரத்தின் மீதும் ஆசை கொள்ள மாட்டார். ஒரு நாள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹிம்ஸ் நாட்டுக்கு கவர்னராக அனுப்புகிறார்கள். ஹிம்ஸ் பகுதிக்கு கவர்னராக அனுப்புகிறார்கள். அப்படி அனுப்பி அங்கு அவர் மிகவும் பொறுப்புகளை சுமக்க மாட்டார். ஆனால் பொறுப்புக்கு தகுதியான ஒரு மனிதர், அல்லாஹ்வை பயப்படக்கூடிய அப்படி ஒரு வித்தியாசமான குணம் படித்த ஒரு மனிதர் சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிம்ஸ் நாட்டுக்கு போட்டவுடனே சில குழுக்கள் அங்கிருந்து வருகிறது. சில காலங்களுக்கு பின்னால் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்காக வந்த பொழுது ஹிம்ஸ் நாட்டு மக்களிடத்திலே சொல்கிறார்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொருளாதாரம், அதாவது சொலித்த ஒரு காலம் அல்லவா, ஆட்சி அல்லவா உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சி. அப்போ கேட்குறாங்க, உங்களோட கிராமத்தில் உங்களோட பகுதியில் ஏழைகள் யார், அவருடைய பெயர் பட்டியலை நீங்கள் எனக்கு தாங்க என்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹிம்ஸ் நாட்டு மக்களிடத்தில் கேட்கிறார்கள். இங்கு பிறை சந்திக்க வந்த நேரம். அப்போ அவர்கள் ஒரு பெயர் பட்டியலை கொடுக்கிறார், இன்னார் 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 எல்லாம் ஏழ்மையானவர்கள், வசதியற்றவர்கள். அப்படியே உமர் கத்தாப் பேரை வாசித்து கொண்டு போகிறார்கள். அங்கு சஅத் இப்னு ஆமிர் என்ற ஒரு நபித்தோருடைய பெயர் இருக்கிறது. அப்பொழுது உமர் கத்தாப் கேட்கிறார், யார் இந்த சஅத் இப்னு ஆமிர் என்று சொல்லுகிற பொழுது, எங்கள் பகுதிக்கு அமீராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர், எங்கள் பகுதியின் கவர்னர் அமீர் என்கிறார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே ஆடி போனார்கள். இந்த உமருடைய ஆட்சியில் இப்படி ஒரு கவர்னர் ஏழ்மையாக இருக்கிறார்களாம். அப்படியே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டுகிறது. யாரையும் ஏழையாக பார்க்க கூடாது என்ற மனோநிலை கொண்டவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. எல்லாருக்கும் வாரி வழங்கி விடுவார்கள். என்னுடைய ஆட்சியில் என்னால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர் ஏழை பட்டியலில் வந்திருக்கிறாராம். அந்த மக்களிடத்தில், அந்த வந்தவர்களிடத்தில் சில பொருளாதாரங்களை கொடுத்து அனுப்புகிறார்கள். அவரிடத்தில் கொண்டு போய் கொடுத்து விடுங்கள் என்கிறார்கள். சில காசுகள், தங்க காசுகள் கொடுத்து அனுப்பப்படுகிறது. சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு கரத்திலே அது கொடுக்கப்படுகிறது. சகோதரர்களே, அப்படியே அவர் எடுத்து திறந்து பார்க்கிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அந்த பொருளாதாரத்தை கண்டுவிட்டு சொன்ன வார்த்தை என்ன? நம்ம யாராவது மௌத்தா போனா தான் இன்னா லில்லாஹ். பொருளாதாரத்தை பார்த்துவிட்டு சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பக்கத்தில் இருக்கிற மனை, என்ன உமர் இப்னு கத்தாப் மரணித்து விட்டாரா என்று கேட்கிறார். இல்லை 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 இல்லை, அதை விடவும் மோசம், அதை விடவும் பயங்கரமானது. தகலத் அலைய துன்யா லிதுஃப்ஸித ஆகிரத்தி. இந்த உலகம், மறுமையை பால்படுத்துகின்ற இந்த உலகம் என்னுடைய கையிலே வந்து விட்டது என்று சொல்லி அத்தனை தீனார்களையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்து விட்டார்கள். அன்புள்ள சோதர்களே, எப்படியான நிலை! நிர்வாக பொறுப்பு என்றால் அடுத்தவர்களுடைய கஷ்டங்களுக்கு நம்மால் முடிந்தவரை வாரி வழங்குகின்றவர்களாக இருக்கணும். அப்படிப்பட்டவர்கள் நிர்வாக பொறுப்புக்கு வர வேண்டும். அதே போன்று சஅத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்ட நிலை கொண்டவர் தெரியுமா? அவர்கள் மக்களுக்கு மத்தியிலே ஆடம்பர வாழ்க்கையை விரும்பியவர் அல்ல. அவருக்கு எல்லா கட்டங்களிலும் ஏழ்மையும் வறுமையும் அவர் விரும்பி வாழ்ந்தவர். வாரி வழங்கி விடுவார். அப்படிப்பட்ட நல்லுள்ளம் படைத்தவர். அன்புள்ள சோதரர், ஒரு நாட்டின் கவர்னராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்றால் யோசித்து பாருங்கள். நிர்வாகத்திற்கு தகுதியானவர்கள், நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற மனோநிலை இருக்க வேண்டும். ஜகாத் கடமை இருக்கும் என்றால் அந்த கடமையை தவறாது நிலைநாட்டுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஜகாத்தை முதலில் நிர்வாகி கொடுத்தால் தான் மக்களில் இருக்கின்றவர்களும் ஜகாத் கொடுக்கிறார்கள் என்றால் நாம் கொடுக்குகிற பணத்திற்கு எந்த சேதமும் நடக்காது, நமக்கு துரோகம் நடக்காது. ஏன்னா நிறைய பேர் அப்படித்தான், ஜகாத் கடமை இருக்கிறது, இங்க கொடுக்கலாமா, இந்த நிர்வாகத்துக்கு கொடுக்கலாமா, சரியாக நிறைவேற்றுவாங்களா என்கிற பயத்தையும் ஷைத்தான் அவருடைய உள்ளத்திலே ஊட்டி வைத்திருக்கிறான். அன்புள்ள சோதரர்களே, அப்படியானால் முதலில் இந்த கடமையை நிர்வாகம் அப்படியே நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நிறைவேற்றுகின்ற பொழுது கடமையான மக்களும் உங்களுக்கு பங்களிப்பு செய்து அந்த ஜகாத் கடமையை நிறைவேற்றுவார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா இன்னொரு செய்தியை சொல்லுகிறான். அந்த அதாவது அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான், வலம் யக்ஷ இல்லல்லாஹ். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. நிர்வாகி என்றால் யார் இருக்கணும்?
பூனையை கண்டா பயப்படுறது, நாயை கண்டா பயப்படுறது, இப்படிப்பட்டவங்களாம் நிர்வாகத்தில் இருக்கக்கூடும். யாருக்கும் எந்த எதிரியாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் இந்த கொள்கைக்கு எதிராக இருந்தாலும் இந்த உலகையை ஆட்டி படைக்கின்ற வல்லரசாக இருந்தாலும் எவனுக்கும் பயப்படக்கூடாது. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த நிர்வாகத்துக்கு வரணும். ஏனென்றால் சில சில கட்டங்கள் அவர்களை அப்படி ஒரு நிலைக்கு மாற்றிவிடும். பயம் நிர்வாகத்திற்கு தகுதியற்றது. நிர்வாக பொறுப்புக்கு பயம் இருந்தால் வரக்கூடாது. மார்க்கத்தை ஜனாசா வீட்டிலும் சரி, திருமண வீட்டிலும் சரி, பொதுமக்கள் இருக்கின்ற இடங்களிலும் சரி, மார்க்கத்தை தைரியமாக சொல்லுவதற்கு துணிவு இருக்க வேண்டும். யாருக்கும் பயந்து மார்க்கத்தை மறைக்க கூடாது. உங்களுடைய கிராமங்களில் போதைக்கு அடிமையானவர்கள் இருப்பார்களே, ஆனால் உங்களுடைய நிர்வாக கட்டுப்பாட்டுக்கு கீழ் இருக்கின்றவர்கள் போதைக்கு அடிமையாக இருப்பார்களே, ஆனால் அவர்களிடத்தில் நடவடிக்கை எடுப்பதற்கும் நீங்கள் பயப்படக்கூடாது. வட்டி போன்ற ஹராமான தொடர்புகளோடு இருக்கின்றவர்கள் இருப்பார்களே, ஆனால் அவர்களிடத்தில் நீங்கள் நிர்வாகிகள் போல் தட்டி கேட்க வேண்டும். அந்த அளவு தைரியம் இருக்க வேண்டும். உங்களுக்கு மத்தியிலே விபச்சாரங்களும் அனாச்சாரங்களும் நிரம்பி போயிருக்கிறது என்றால், உங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழால் இப்படிப்பட்ட பெண்களோ ஆண்களோ நடமாடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கும் நீங்கள் பின்வாங்கக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் சொல்கிறான், வலம் யக்ஷ இல்லல்லாம், அல்லாஹ்வை தவிர வேறு எவனுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேறு எவனுக்கும் நீங்கள் பயப்படக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். என்றால் அன்புள்ள சகோதரர்களே, இப்படிப்பட்டவர்கள் நிர்வாகத்திற்கு வந்தால் அந்த நிர்வாகம் சிறந்ததாக இருக்கும், அந்த சமூகம் சிறந்ததாக இருக்கும், அந்த நிர்வாகத்திற்கு அந்த சமூகத்தினர் சிறந்த பங்களிப்பு கொடுப்பார்கள் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த நிர்வாக தெரிவின் மூலமாக எங்களுக்கு அறிவுரை சொல்கிறான். ஆகவே எம்முடைய நிர்வாக தெரிவுகள் இந்த அடிப்படையில் இருந்தால் தான் சிறந்த ஒரு கிராமத்தை எம்மால் உருவாக்க முடியும் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு சொல்கிறான். அல்லாஹு தஆலா உங்களை நினைவுபடுத்துகிறான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானா அல்லாஹ் அர்ஸல ரசூலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜன் முனீரா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது அல்லாஹு தஆலா நிர்வாக தெரிவுக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற தகைமைகள். இதில் நாம் சரியாக பொறுப்பு சுமத்தப்படுகிற நாமும் இதற்கு நான் தகுதியானவன் தானா என்பதை சுய பரிசோதனை செய்துதான் பொறுப்புக்கு வர வேண்டும். அடுத்தது பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சஹீல் புகாரியிலே வரக்கூடிய செய்தி, லா தஸ் அலில் இமாரா, நீங்கள் எந்த ஒரு நிர்வாக பொறுப்பையும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளாதீர்கள். வாயால் கேட்டு, இன்றைக்கு அப்படி தானே, ஒரு நிர்வாகம் காலம் முடிய போகிறதுன்னா அடுத்த நிர்வாகத்துக்கு இன்னொரு குரூப் செட் ஆகி கொண்டிருப்பார்கள். அடுத்தது நாங்கள் தான் நிர்வாகத்தை பிடிக்கும், அடுத்தது நாங்கள் எங்களுக்கு தான் நிர்வாகம் வேண்டும் என்று சொல்லுகின்ற ஊர்களும் இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய சொல்கிறாங்க, லா தஸ் அலில் இமாராம், நீங்கள் எந்த ஒரு நிர்வாக பொறுப்பை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் கேட்டு வாங்கினீர்கள் என்றால் ஃபஇன்னக இன் உஅதீதஹா கைர மஸ்அலத்தின் உஇனத் அலைஹா, யாராவது நிர்வாக பொறுப்பை கேட்காமல் அவங்களிடத்தில் நீங்கள் நிர்வாகத்திற்கு, ஆனால் அவருடைய நிலை என்ன, நிர்வாக பொறுப்பை கேட்கல. அப்ப அல்லாஹ்வுடைய சொல்றாங்க, அப்படி யாரும் கேட்காமல் உங்களிடத்தில் நிர்வாக பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை நீங்கள் மறுக்க முடியாது. ஏன், அல்லாஹ்வாக அங்கு தெரிவு செய்ய வைக்கிறான். நீங்க எதிர்பார்க்கல, உங்களை நிர்வாகியாக போட்டுட்டாங்க. அப்படி என்றால் நீங்கள் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டும். ஏன் தெரியுமா, உஇனத் அலைஹா, அதில் உங்களுக்கு உதவி செய்யப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவி அவங்களுக்கு கிடைக்கும். அதனால் எதிர்பார்க்காம கேட்காமல் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டால் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு சேவை செய்வதற்கு இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். யாராவது யாராவது வாயால கேட்டு நானும் நிர்வாக பொறுப்பு வரணும், எனக்கும் நிர்வாக பொறுப்பு வேண்டும் என்று கேட்டு எடுத்தார்கள் என்றால் உக்கிலத் இலைஹா, அது அவருக்கு சுமத்தப்படும், அது அவருக்கு சிரமமாக்கப்படும். அவர் மீது இறைவன் அதை சாட்டி விடுவான், நீ செஞ்சாகு, அப்படியான ஒரு நிலையை இறைவன் ஏற்படுத்தி விடுவான். அதனால கேட்காமல் உங்களிடத்தில் நிர்வாக பொறுப்பு கொடுக்கப்பட்டால் அதை மனமு வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அதில் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் புகாரியிலே வருகிறது. இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த நிர்வாக பொறுப்பு என்கிறது சாதாரணமாக அல்ல,
இன்னக்கும் சதஹரிசூன அலல் இமாரம். நீங்கள் எல்லாம் இப்போ பெரிய பள்ளிவாசலை கட்டி அவ்வளோ விசாலமான செய்து கொண்டு போகிறீர்கள். இப்போ நிறைய ஊர்களில் நிர்வாகத்துக்கு சண்டை, நிர்வாகம் மாறணும், மாற வைக்க வேண்டும், மாறுவதற்குரிய சதியையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இன்னக்கும் சத்தஹரிசூன அலல் இமாரம். நீங்கள் நிர்வாக பொறுப்புகளுக்கு நீங்கள் நிறைய ஆசைப்படுறீங்க, நீங்கள்லாம் நிர்வாக பொறுப்புகளுக்கு நிறைய ஆசைப்படுகிறீர்கள். வசத்தகூன நதாமத யௌமல் கியாமா, மறுமையில் நீங்கள் கை சேதப்படுவீர்கள் என்றார்கள். ஆசைப்பட்டு நிர்வாக பொறுப்பு வரக்கூடாது. அப்படி ஆசைப்பட்டீர்கள் என்றால் வசத்தகூன நதாமத யௌமல் கியாமா, மறுமை நாளில் நீங்கள் கை சேதப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கிற செய்தியும் சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னா லா நுவல்லி ஹாதா மன் சஅலஹு வலா மன் ஹரஸ அலைஹி. யாரெல்லாம் வாயால் பொறுப்பை கேட்குறீங்களோ, யாரெல்லாம் பொறுப்புக்கு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நம்ம பொறுப்பை தரமாட்டோம். இது எப்படி? இந்த ஹிலாபத்தோடு சம்பந்தப்பட்ட ஹதீதுகள். ஆனால் முஸ்லீம்களுடைய பொறுப்பு என்று வருகிற பொழுது முஸ்லீம்களுடைய பொறுப்புகளை சுமப்பதை வாயால் கேட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஆசைப்பட்டு வாங்கி கொள்ளக்கூடாது. அப்படியானவங்களுக்கு நாங்கள் பொறுப்பை தரவும் மாட்டோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்களாம். அதே போன்று பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த ஹதீதை ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மாமின் வாலின் எலி ரஇயத்தும் மினல் முஸ்லிமின். யார் ஒருவர் முஸ்லிம்களுடைய பொறுப்புகளில், முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளில் ஒரு பொறுப்பை யார் ஒருவர் சுமந்து கொள்கிறார்களோ வஹுவ காஷுன் லஹும், அந்த பொறுப்பில் அவர் துரோகம் இழைத்தவராக, அந்த பொறுப்பில் அவர் மோசடி செய்தவராக இருப்பாரேயானால் இல்லா ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னாம், அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை ஹராமாக்காமல் இருப்பதில்லை. சொர்க்கம் ஹராம். முஸ்லிம்களுடைய பொறுப்புகளில் ஒன்றை எடுத்து அதில் பொறுப்பில் அசம்பந்த போக்கோடு, இன்றைக்கு நிர்வாக பொறுப்பு என்றால் சிலருக்கு கணக்கே இல்லை. ஏதோ லேபலுக்கு எமக்கு முதல் வரியில் இடம் கிடைக்கணும், அதாவது திருமண வீட்டுக்கெல்லாம் நம்மளை அழைக்கணும், நமக்கென்று ஒரு அந்தஸ்து வழங்கப்படணும், ஏதாவது போர்டில் பேர் பதியப்படுகிற பொழுது ஏண்ட பேர் அதில் இருக்கணும், எங்காவது பள்ளிவாசலில் பேர் வாசிக்கப்படுகிற பொழுது அங்கு எனது பேர் வாசிக்கப்பட வேண்டும் என்ற குறிக்கோள் மட்டும்தான் பலருக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? பொறுப்பு கொடுக்கப்பட்டு அந்த பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றாமல் அதிலே துரோகம் இழைத்தால், அதிலே நீங்கள் மக்களுக்கு மோசடி செய்தால் சொர்க்கம் ஹராமாக்கப்படும். சொர்க்கம் இந்த ஒரு காரணத்திற்காக சொர்க்கம் ஹராமாக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொன்னார்கள், மாமின் அபதின் இஸ்தர்ஆஹுல்லாஹு ரஇயத்தன், எந்த ஒரு அடியானுக்கு அல்லாஹு தஆலா அந்த சமூகத்தின் பொறுப்புகளை கொடுத்து பலம் யஹுத் பினசீஹத்தின், நல்லெண்ணம் கொண்டு அந்த பொறுப்பை பாதுகாக்காது விட்டால், அப்படியானால் அந்த பொறுப்பை பாதுகாத்தல் என்றால் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றாது செயல்படுத்தாது விட்டால், செய்யாது விட்டால், இல்லா லம் யஜித் ராயிஹத்தல் ஜன்னா, சொர்க்கத்தின் வாடை கூட அவனுக்கு கிடைக்காது என்றார்கள். சொர்க்கத்தின் வாடை கூட அவனுக்கு நுகர முடியாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய செய்தியும் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் பொறுப்பு என்பது நானும் நீங்களும் அசம்பந்த போக்கோடு ஏதோ கவனம் இல்லாமல் ஏதோ லேபலுக்காக வேண்டியும் சுமக்குகின்ற ஒன்று அல்ல. முறையாக பொறுப்பெடுத்து நிறைவேற்ற வேண்டியது. இறைவன் உங்களுக்கு அந்த பொறுப்பை தந்தால் நீங்கள் அதில் பொறுப்பை நிறைவேற்றுகின்ற உறுதியோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு நிச்சயம். இதை பின்வாங்குவதற்காக வேண்டி அல்ல, பொறுப்பை நிறைவேற்ற வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒரு நாள் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, என்னையும் ஒரு பொறுப்புக்கு போடுங்களேன், என்னையும் ஒரு பொறுப்புக்கு போடுங்களேன் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யா அபூதர் இன்னக லைஃபுன், அபூதரே நீங்கள் பலவீனமான ஆள், நீங்கள் பொறுப்புகளை சரியாக நிறைவேற்ற மாட்டீங்க, நீங்கள் பலவீனமான ஆள். சில நேரங்களில் பயத்தினால் நீங்கள் அதாவது அபூதர் அல் கிஃபாரியை பொறுத்த வரைக்கும் பயந்தா ஒரு ஆள் அல்ல,
ஆனால் அதிக இலகிய மனம் படைத்தவர் என்பதனால அவர் பலவீனமான ஆள் என்று அல்லாஹ்வுடைய சொல்லிவிட்டு சொன்னார்கள், வ இன்னஹா அமானா, இந்த பொறுப்பு என்பது ஒரு அமானிதம் என்றார்கள். இந்த பொறுப்பு என்பது ஒரு அமானிதம். வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமத்துன், இந்த பொறுப்பு என்பது நாளை மறுமையில் அதை முறையாக நிறைவேற்றி விட்டால் ஹிஸ்யுன், இழிவை கொண்டு வந்து சேர்க்கும், வ நதாமா, கைசேதத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இல்லா மன் அகத பிஹக்கியாம், யாரெல்லாம் அந்த பொறுப்பை எடுத்து சரியாக நிறைவேற்றினார்களோ அவர்களை தவிர, சரியாக எடுத்து வஅத்தல்லதி அலைஹிமா ஃபீஹாம், அதில் இருக்கக்கூடிய பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றினார்களே அவர்களை தவிர அவங்களுக்கு மறுமையில் சிறந்த இடம் இருக்கிறது. சதி செய்து பொறுப்புகளை முறையாக நிறைவேற்றாது விட்டால் ஹிஸியுன் வ நதாமத்துன், அவர்களுக்கு இழிவும் கைசேதமும் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். தொடர்ந்து அபூதர் கிஃபாரிக்கு சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், அபூதர் கிஃபாரியே, நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், லா தஅம்மரன்ன அலஸ்னைன், 2 பேர் இருந்து அதில் ஒருத்தர் அமீராக வர வேண்டுமாக இருந்தால் கூட அபூதர்ரே நீங்கள் வந்துடவானம். 2 பேராக இருந்து அதில் ஒருவர் அமீராக வர வேண்டுமாக இருந்தால் கூட அபூதர்ரே நீங்கள் பலவீனமானால் நீங்கள் 2 பேருக்கு பொறுப்பெடுக்கிறதுக்கு கூட நீங்கள் வர வேண்டாம். சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய என்ன சொன்னார்கள் தெரியுமா, வ இன்னி உஹிப்பு லக மா உஹிப்பு லினஃப்ஸி, எனக்கு நான் எதை விரும்புகிறேனோ அதை நான் உங்களுக்கும் விரும்புகிறேன் அபூதர்ரே. நீங்கள் 2 பேருக்கு இருக்கின்ற பொழுது அதில் ஒருத்தர் அமீராக வர வேண்டுமாக இருந்தால் கூட அபூதர்ரே நீங்கள் அந்த பொறுப்பை எடுக்க வேண்டாம். வல தவல்லை என்ன மாலல் யத்தீம், அபூதர்ரே அநாதைகளுடைய சொத்துக்கள் விஷயத்திலும் நீங்கள் எதையும் பொறுப்படுத்தி விட வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்புள்ள சோதரர்களே, அப்படியானால் நிர்வாக பொறுப்பு என்பது மிகவும் பொறுப்பு வாய்ந்தது. அதை நிறைவேற்றுகின்ற பொறுப்பு உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டால் அதை இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான். நீங்கள் நல்லெண்ணத்தோடு முழுமையாக நிறைவேற்றுவதற்கு உங்களால் முடிந்தவரை பாடுபடுங்கள். அதே போன்று சோதரர்களே, அந்த பகுதியிலே மிக முக்கியமானது என்ன தெரியுமா, உங்களுடைய நிர்வாக பொறுப்புகளில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் விஷயத்தில் நீங்கள் அதிகம் கவனம் எடுக்க வேண்டும். இன்றைக்கு ஏழைகள், அனாதைகள், விதவைகள் என்ற பட்டியலை நிர்வாகத்திடம் கேட்டால் என்ன பதில் வருமோ தெரியாது. உங்களுடைய கிராமத்தில் எத்தனை அனாதைகள் இருக்கிறார்கள், உங்களுடைய கிராமத்தில் உங்களுடைய நிர்வாகத்துக்கு கீழால் எத்தனை விதவைகள் இருக்கிறார்கள், எத்தனை புதிதாக இஸ்லாத்திற்கு வந்தவர்கள் இருக்கிறார்கள், இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட வேண்டுமே தர்மங்கள். கொடுக்குகின்ற பொழுதெல்லாம் இவர்களுடைய பெயர் பட்டியல் முதலில் எடுக்கப்பட வேண்டுமே. இப்படி பெயர் பட்டியல் உங்களிடத்தில் இருக்கிறதா என்பதையும் சுய பரிசோதனை செய்து பாருங்கள். அன்புள்ள சோதரர்களே, இது மிக முக்கியமான பொறுப்பு. அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் இந்த பொறுப்பை சரியாக முறையாக நிறைவேற்றுகின்றவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர்களாக இருப்பார்கள். அதே நேரம் சோதரர்களே, ஒரு நிர்வாகத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி என தெரியுமா, 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் 21 காலப்பகுதியில் யாரெல்லாம் நிர்வாக பொறுப்பில் இருந்தீர்களோ அவர்களை நீங்கள் ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். நீங்கள் மறந்து விடாதீர்கள். ஏன் தெரியுமா, நான் ஏற்கனவே சொன்னேன், சஅத் இப்னு ஆமிர் என்ற நபித்தோழர், அவருடைய வாழ்க்கையில் அவர் நிர்வாக பொறுப்பில் இருக்கின்ற பொழுது அடிக்கடி மயங்கி விழுவாராம். ஏன் அவர் மயங்கி விழுகிறார் என்று உமர் இப்னு கத்தாப் அவர்கள் விசாரணை நடத்துகின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் எனக்கு முன்னால் தான் ஹுபைப் கொண்டு வரப்பட்டார், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொண்டு வரப்பட்டார். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. அவர் என்னுடைய கண்ணுக்கு முன்னால் தான் ஈட்டியால் எறிந்து கொல்லப்பட்டார். கழுவு மரத்தில் ஏற்றப்பட்டு அவ்வளவு பேரும் அவரை நோக்கி ஈட்டியால் எறிந்தார்கள். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக வேண்டி அவருடைய உயிர் பிரிந்தது என்னுடைய கண்களுக்கு முன்னால் தான். அதை நினைக்கின்ற பொழுதெல்லாம் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே போய் நிற்கிற பொழுது அல்லாஹ் என்னை தண்டித்து விடுவானோ என்று பயப்படுகிற பொழுதெல்லாம் நான் மயங்கி விழுந்து விடுவேன். அவ்வளவு பயம் மிக்கவர், அவ்வளவு இரையச்சம் மிக்கவர் தான் அந்த சஅத் இப்னு ஆமிர் என்ற கவர்னர். அன்புள்ள சோதரர்களே, அப்படியானால் 2019ஆம் ஆண்டு அந்த காலப்பகுதியில் நிர்வாக பொறுப்பை எடுத்தார்களே அவர்கள் பல இன்னல்கள், பல கஷ்டங்கள், நிம்மதி இல்லாத வாழ்க்கை, நிம்மதியை தொலைத்து, சரியான தூக்கத்தை தொலைத்து, எந்த நேரத்தில் வந்து கதவை தட்டி சிங்களத்தால் பேசுகின்ற பொழுது பயந்து நடுங்குகின்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்களையும் நீங்கள் மறந்துவிட வேண்டாம் என்ற செய்தியை சொல்கிறேன். அன்புள்ள சோதரர்களே, நிர்வாக பொறுப்பில் அதிக கவனம் எடுத்து நாம் நிறைவேற்றுவோம். நிர்வாக தெரிவை செய்கின்ற பொழுது நானும் நீங்களும் வேண்டும் என்பதையும் தெரிவு செய்ய வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொள்கிறேன். அதே நேரம் பொறுப்பு கொடுக்கப்பட்டால் தட்டி கழித்து விடாதீர்கள். அதை நான் செய்ய மாட்டேன் என்று பின்வாங்கி விடாதீர்கள். முடிந்த வரைக்கும் அந்த பொறுப்பை எடுத்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். புதிதாக
நிர்வாகிகள் உள்ளால் பொறுப்படுத்தும் முன்னால் வருவதற்குரிய புதிதாக நிர்வாகிகளை தெரிவு செய்யுங்கள். ஏனென்றால் அதாவது தொடர்ச்சியாக ஒரு சிலரே நிர்வாகம் செய்து கொண்டு போவார்களே, ஆனால் அடுத்து வரக்கூடிய தலைமுறையினர், அடுத்த சமூகம், அடுத்து இருக்கின்றவர்கள் அந்த பொறுப்பை செய்ய தெரியாமல் இருப்பார்கள். ஆகையால் உங்களுடைய கண்காணிப்பின் கீழால் அவர்களையும் நிர்வாக திறமையுள்ளவர்களாக மாற்றுவதற்கு முயற்சி எடுங்கள். அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் புரிந்து கொள்வானாக. வா கூலு கோலி ஹாதா வஸ்தக்ஃபிரு இன்னஹு லகஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.